நம்ம சோட்டு வீட்டில் போய் அந்த பெரிய சைக்கிள் 2-3 பேர் உட்காந்து ஓட்டுவாங்கல்ல, அந்த சைக்கிளில் போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாம். இன்னைக்கு சாட்டர்டே தானே, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் போய் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமா? ஜாயும் அப்புறம் ஹர்ஷா சாயெல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்போ நமக்குள்ள சண்டை வர மாதிரி இருக்கும். நமக்கு முன்னாடியே போயிட்டு அந்த சைக்கிளில் 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமா? இந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பப்பி. வரியா போகலாம்? நான் வேணா சோட்டுக்கிட்ட கேட்குறேன். போகலாம் ராணி, வா போகலாம். நம்ம தான் சாப்பிட்டோம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து மற்றவங்களும் விளையாடட்டும். நான் இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன், நீ முடிச்சிட்டல்ல? சரி சரி ஓகே, போகலாமா? சோட்டுக்கிட்ட போயிட்டு அந்த சைக்கிளை செட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடலாம். வா போகலாமா? செல்லக்குட்டி வாங்க வாங்க. என்ன 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கீங்க, மற்றவங்கெல்லாம் வரலையா? வீட்டில் சாப்பிட்டீங்களா? இல்லை அம்மா தோசை எதனா ஊற்றி தரவா? என்னன்னு சொல்லுங்கள். ஷோட்டு இப்போ தான் குளிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு ஏதாவது விளையாடுறதுக்கு எடுத்து வைக்கட்டுமா? இல்லை படிக்கிறீங்களா? இல்லை டிவி பார்க்குறீங்களா? என்னன்னு சொல்லுங்கள், அம்மா உங்களுக்கு செஞ்சு தரேன். ஹர்ஷா சாயெல்லாம் வந்துட்டுருக்காங்களா? என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் முன்னாடி வந்துட்டுருக்கீங்க? ஓ, ஷோட்டு வர சொன்னுச்சா? சரி சரி, வெயிட் பண்ணுங்க. மதியானத்துக்கு இங்கேயே சாப்பிட்ருங்க, அம்மா உங்களுக்கு சேர்த்து சமைச்சிட்றேன், சரியா? ஜாயெல்லாம் வரலையா? ஏன்டா 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்க தானே? சரி, இப்போ நம்ம சோட்டு புதுசு சைக்கிள் வாங்கியிருக்கால, அதை எடுத்து தரவா? விளாட்றீங்களா? இருங்க, அதை எடுத்துகிட்டு வரேன். சோட்டு வர சைக்கிள் வாங்கியிருக்கோம்ல, அதை பப்பியும் ராணியும் விளையாடுறதுக்காக முன்னே வந்திருக்காங்கம்மா. மற்றவங்கலாம் வந்துட்டாங்கன்னா ரொம்ப லேட் ஆகும்ல, எல்லாரும் ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் அடிச்சுட்டு கொடுக்கறதுக்கு. அதனால இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஐ திங்க் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இது பரவாயில்லம்மா, நீங்கள் அந்த சைக்கிளை கொண்டு வாங்க, நான் செட் பண்ணிட்டு இவங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் விளையாட வரேன். அப்புறம் மற்றவங்க வரும்போது இவங்க போய் டிவி பார்க்கட்டும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது விளையாட்டு பொருள் வச்சு விளையாடட்டும்மா. கொடுங்கம்மா, நான் அதை செட் பண்ணுறேன். நீங்கள் போய் எனக்கு தோசை ஊற்றுங்கம்மா, நான் இவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு வரேன். இவங்க விளையாடட்டும், நான் வந்து சாப்பிட்றேன். இது நீங்களே எடுத்து வச்சிருந்துருக்கலாம்ல பப்பி ராணி, ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்களா, அவ்வளோதான். டபுள் சைக்கிள் இந்த மாதிரி நான் ஊட்டிலேயோ கொடைக்கானலையோ தான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும், ரோட்டில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. வாங்க இப்போ நம்ம ஓட்டலாம். பப்பி நீ முதல்ல உட்கார். வெளியில மழை பெய்யுது, அதனால நாங்கள் 3 பேருமே இந்த 2 சீட்டில் சைக்கிளில் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடுறோம். பாருங்க, நம்ம கார்டன் சைடில் ரோடில் மழை பெய்யுதுங்கிறதுனால உள்ளே நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்குது. பாருங்க, கண்டினியூவாக பாருங்க இந்த வீடியோவை. இன்னும் ஜாய் ஹர்ஷா சாயெல்லாம் வருவாங்க. நாங்கள் எல்லாருமே இந்த சைக்கிளை எப்படி விளையாடுறோன்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி எங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மினி சோட்டோ ஃபேமிலி. நல்லா இருக்குல்ல இந்த சைக்கிள்? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்போ முடியுது. இன்னும் ஜாயெல்லாம் வந்தோன்னா அடுத்த வீடியோ போடுறோம். பாய்.